வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் டிஜே ஞானவேலுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற வேட்டையன் படத்தோடைய ப்ரிவ்யூ அஃபிஷியல் டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டீசர் இந்நேரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டீசர் பற்றின சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேட்டையன் படத்தோடைய கதைக்களம் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்திருந்தாலும் இந்த டீசர் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஆடியன்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக என்கவுண்டர் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிறத கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு மைண்ட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தோடைய ஹீரோவான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து காட்டப்படுறாரு. நிறைய பேரை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து காட்டப்படுது. என்கவுண்டர் சரி அப்படிங்கிற இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு. இவருக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் அவர் வந்து என்கவுண்டருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து காட்டப்படுறாரு. ஸோ அமிதாப் பச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் அஃபிஷியலாக இந்த படத்தில் வராரு. அண்ட் இந்த படத்தில் அவருக்கு யார் வாய்ஸ் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத டீசர் பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிரகாஷ் ராஜ் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம், பிரகாஷ் ராஜை ஏன் வாய்ஸ் கொடுக்க வச்சாங்க? ஏன்னா அவர் மாதிரி ரொம்ப ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிரும். ப்ளஸ் அது பெருசாக ஒட்டவும் ஒட்டாது. ஃபெமிலியரான ஆக்டர்ஸ் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுத்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் வேட்டையன் மூவி டீம் என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ டீசர் கட்டில் பிரகாஷ் ராஜோடைய வாய்ஸ் வந்திருக்கு. பட் படத்தில் அவர் வாய்ஸ் வராது. அவருடைய வாய்ஸை பேஸாக வச்சுட்டு ஏஐ மூலிமா அமிதாப் பச்சனே தமிழ் பேசுகிற மாதிரி தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. அமிதாப் பச்சன் தமிழ் டப்பிங் பண்ணலை, பட் ஏஐ மூலிமா அவரே தமிழ் பேசுகிற மாதிரி வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை அப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, ரொம்ப வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வேட்டையன் படத்தில் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஆன் ஸ்க்ரீனில் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து பார்க்குறது ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலாக அமிதாப் பச்சன் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்ததுக்கப்புறமா எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே படத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை கொலீகாவோ இல்லை ஒரு சீனியராவோ அமிதாப் பச்சன் வருவார் போல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் டீசரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. இவங்களுக்குள்ள வந்து பயங்கர டெட்லியான ஒரு ஃபேஸ் ஆஃப் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே ஐடியாலஜியில் இல்லாமல் ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால ஸோ இவங்களுக்குள்ள வந்து யார் ஜெயிக்க போகிறா, இவங்க கடைசியாக வந்து ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. கண்டிப்பாக ஒன்றா சேர்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக அந்த டீசரோடைய எண்டில் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது அதெல்லாமே வந்து செமையாக இருந்துச்சு. மெயினாக இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி இருக்க போகுது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக படத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரெண்டு ரோல்ஸ் பார்க்கும்போது ஜெய்பீமோடைய சாயல் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா ஜெய்பீம் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா, பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், சூர்யாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹானஸ்டான ஒரு அட்வொகேட். இவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு முரண், ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை அப்படியே இங்கே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அண்ட் அமிதாப் பச்சன் கேரக்டர்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அண்ட் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய கேரக்டர் பேர் என்ன அப்படிங்கிறத இன்னும் மூவி டீம் அஃபிஷியலாக வந்து வெளியிடலை. பட் இந்த டீசர் கட்டோடைய எண்டில் சூப்பர் ஸ்டார் வந்து அந்த போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கார். அந்த பேட்ச் வச்சு பார்க்கும்போது இது வந்து கெஸ் மட்டும்தான், எனக்கு கிளியராக தெரியல. பார்க்கும்போது அதியன் அப்படிங்கிறதான் அவருடைய பேராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதியனுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேலானவன், மேம்பட்டவன், பெரியோன் இந்த மாதிரியான மீனிங்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்த தர்பார் படத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஒரு போலீஸாக வருவார். அந்த படத்துலையுமே வந்து ஏகப்பட்ட பேரை வந்து அவர் சுட்டு கொள்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணுடைய சாவு, யார் அவர் பொண்ணை கொன்னாங்கிறத கண்டுபிடிக்கிற விதமாக நிறைய பேரை வந்து அவர் கண்ணாபுண்ணான்னு சுட்டு தள்ளுவார். பட் அந்த மாதிரியான கிரிஞ்செல்லாம் இந்த படத்தில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துலையுமே சூப்பர் ஸ்டார் போலீஸ், இந்த படத்துலையுமே நிறைய பேரை வந்து சுட்டு சொல்றாரு. பட் படத்தோடைய டைரக்டர் டிஜே ஞானவேல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ இன்சிடென்ட் பேஸ்டாக தான் வந்து படம் எடுப்பார். இது வரைக்கும் அப்படி தான் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஜேபிஎம் வந்து உங்களுக்கே தெரியும் ட்ரூ இன்சிடென்ட் பேஸ்டாக தான் அதை எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வேட்டையன் படத்தில் ட்ரூ இன்சிடென்ட்ஸோட இன்ஸ்பிரேஷன் எந்த வகையில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு இன்சிடென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து நிறைய என்கவுண்டர்ஸ் பண்ணுற மாதிரி காட்டப்படுது. ஒவ்வொரு என்கவுண்டரும் அவர் எந்த ரீசனுக்காக பண்ணுறாரு, மேபி அதெல்லாம் வந்து ட்ரூ இன்சிடென்ட்ஸ்லேருந்து அவங்க எடுத்திருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படி தான் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ இந்த படம் ஃபுல்லாவே சூப்பர் ஸ்டார், அமிதாப் பச்சன் இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிதான் வந்து எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த படத்தோடைய மெயின் வில்லன் வந்து ராணா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ராணா வந்து என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பெருசாக அந்த டீசரில் ரிவீல் பண்ணலை. இந்த டீசர் கட்டில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், சூப்பர் ஸ்டார் இவங்களை தாண்டி மற்றவங்க யாரையுமே அந்தளவுக்கு பெருசாக ரிவீல் பண்ணலை. ஜஸ்ட் அவங்கள காமிச்சிருக்காங்க அவ்வளோதான். பட் ராணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பக்கம் ராணா, இன்னொரு பக்கம்
அமிதாப் பச்சன் 2 பேருமே வந்து சமாளிக்கிற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேட்டையன் படத்தோடைய கதைக்களம் எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த டீசர் வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன கெஸ்ஸா வந்து நான் சொல்றேன். ஸோ படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து நிறைய பேரை என்கவுண்டர் பண்ற மாதிரி வந்து காட்டப்படுது. இவங்க எல்லாருமே வந்து டேஞ்சரஸான கிரிமினல்ஸ் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்றாங்க. ஆனா இவர் என்கவுண்டர் பண்ற அந்த ஷாட்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, சாகர ஆட்கள் எல்லாருமே வந்து பார்க்கும்போது ஒரு கைக்கூலிகளா தான் வந்து இருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த ஒரு ஆள், அதாவது இவங்கள வந்து அந்த குற்றம் செய்ய வச்ச அந்த ஒரு ஆள் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா தான் வந்து இருப்பாரு. மேபி அந்த ஒரு கேரக்டரா வந்து ராணா ப்ளே பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து சுட்டு கொலை பண்ணிட்டாரு. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்த, தப்பு செய்ய வச்ச அந்த ஒரு மெயின் வில்லனை வந்து சூப்பர் ஸ்டார் என்ன பண்ண போறாரு? அவரை இதே மாதிரி வந்து என்கவுண்டர் பண்ண முடியுமா? இல்ல சட்டம் முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தர போறாங்களா? ஸோ இந்த மாதிரி கூட எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர் ஸ்டார் கூட டிஜே ஞானவேல் ஒர்க் பண்ண போறாருங்கிற அந்த நியூஸ் கேள்விப்படும்போது கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஜெய்பீம் வந்து ஒரு பெரிய ஹிட், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால ஓகே சூப்பர் ஸ்டார் வச்சு அவர் எடுக்க போற இந்த ஒரு படமும் வந்து நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சூப்பர் ஸ்டார் இதுக்குள்ள இருக்கிறதுனால அது கம்ப்ளீட்டா சூப்பர் ஸ்டார் படமா மாறிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு கேள்வி இருந்தது. பட் இந்த டீசர் கட் வச்சு பார்க்கும்போது இந்த டீசர் கட்ல வந்து ஓவர் பில்டப்போ ஓவர் மாஸ் அந்த மாதிரி எதுவுமே பெருசா ஸ்டஃப் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்திலையுமே சூப்பர் ஸ்டாரோடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் சட்டிலான ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டோரி ஓரியன்டாக அவருடைய கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கான எலமெண்ட்ஸ் எதுவுமே இந்த படத்தில் இருக்காதானா அப்படி கிடையாது, இருக்கலாம். பட் ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. அதுவுமே வந்து சட்டிலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் டீசர் கட் வச்சு பார்க்கும்போது டிஜே ஞானவேலோடைய படமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய படமாக வரும்லாம் கிடையாது. பட் மெஜாரிட்டியாக அவருடைய இன்புட்ஸ் அவருடைய ஸ்டைல் இந்த படத்துக்குள்ளே ஹெவியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரித்திகா சிங் இந்த படத்தில் காப்பா ப்ளே பண்ணுறாங்க. அவங்க சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை தனியாக அவங்க ஒரு மிஷனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. அண்ட் துஷாரா விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் ப்ளே பண்ணுறாங்க. மஞ்சு வாரியர் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய ஒய்ஃப், அவங்க வந்து ஒரு வீடியோ விளாகராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுச்சு. ஸோ ரக்ஷன் வந்து இவங்களுடைய சன்னாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துருந்துச்சு. ஆனால் ஃபகத் ஃபாசில் அவருடைய கேரக்டர் தான் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், அவர் என்ன ரோல் அந்த படத்தில் வரப்போறாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே சஸ்பென்ஸாக தான் இருக்குது, ரொம்பவே எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஸோ ஃபகத் ஃபாசிலுடைய கேரக்டர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கேரக்டர்லாம் கிடையாது. ஃபன் சைட் ஆஃப் ஃபகத் ஃபாசில் தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த வேட்டையன் டீசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக ஒரு நீட்டான ஒரு டீசர் கட்டாக அமைஞ்சிருக்கு. இப்போவே டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ படம் ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடியோ இல்லை 10 நாள் முன்னாடியோ கண்டிப்பாக நம்ம ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் வந்துச்சுன்னா இன்னுமே இந்த படத்தை பற்றின ஒரு பெட்டரான ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வேட்டையன் டீசர் கட் பார்த்துட்டீங்களா இல்லையா? இந்த டீசர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.